ஐபிஎல் பாக்குற நீங்க இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருக்கீங்களா? தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ் தமிழீழம்ல நடந்த படுகொலைகளை பத்தி தெரிஞ்சுக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கரெக்டா மே 18 அன்னைக்கு மட்டும் சிஎஸ்கே மேட்ச் வருஷம் நடக்கும். 2009, 2011, 2013, 14, 18, 24, 26 இந்த மாதிரியான வருஷத்துல கரெக்டா மே 18 அன்னைக்கு சொல்லி வச்ச மாதிரி சிஎஸ்கே மேட்ச் நடந்து எல்லா யங்ஸ்டர்ஸோட மோட்டிவையுமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணும். மிச்சம் இருக்கிற இந்த இயர்ஸ்ல மட்டும்தான் சிஎஸ்கேவை தவிர்த்து மிச்ச டீம்ஸ்க்கு மேட்ச் நடந்திருக்குது. ஜஸ்ட் ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்டை எமோஷனலா பாக்குற நீங்க அதே நாள்ல தமிழர்களுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு அநீதியை ஏன் நினைவுபடுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. இதுக்கான ரீசனா நான் உங்களை பிளேம் பண்ண போறது கிடையாது. நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் தான் இதுக்கான மெயின் ரீசன். பிகாஸ் நம்மளுக்கு நடந்த ஒரு விஷயத்தை நம்மளே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் மிகப்பெரிய பிளேயர்ஸா இருக்காங்க. தயவு செஞ்சு நம்மளோட வரலாற அட்லீஸ்ட் ஒரு கதையாவது படிச்சிருங்க. இல்லனா இன்னொருத்தனோட கதையை நம்மள வரலாறா படிக்க வச்சிருவானுங்க நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்லயே. ஜஸ்ட் 1 minute போன் ஆஃப் பண்ணிட்டு நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க.